அண்ணா அறிவாலயம் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை பலமுறை மாற்றி எழுதிய இடம். திமுகவினருக்கு இது உணர்வின் அடையாளம். அதை கட்டியெழுப்பிய முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கோ அது உயிர்ப்பின் மையமாகவே கடைசி வரை இருந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் கம்பீரத்துடன் காட்சி தரும் அண்ணா அறிவாலயத்தை பார்த்த பிறகே இந்தியாவில் உள்ள பல கட்சிகளும் தங்களுக்கான கட்சி அலுவலகத்தை கலைநயத்துடன் அமைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தன. 1987ஆம் ஆண்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தின் திறப்பு விழாவில் பேசிய கருணாநிதி, கழக உடன்பிறப்புகளின் உழைப்பும் தியாகமும் தான் இங்கு அண்ணா அறிவாலயமாக அழகு மிளர்கிறது. இதை கண்டு நெகிழ்ந்து போய் நிற்கிறேன், மகிழ்ந்து போய் நிற்கிறேன். அண்ணன் பெயரால் அறிவாலயம் காண்கின்ற நிகழ்ச்சி என்று உணர்ச்சி ததும்ப பேசினார். திமுகவின் அடையாளமாகவே அமைந்துவிட்ட அண்ணா அறிவாலயத்தின் அடுத்த பரிணாமம் இந்திய தலைநகர் டெல்லியில் கட்டப்பட்டு வரும் அண்ணா கலைஞர் அறிவாலயம். ஏப்ரல் 2ஆம் தேதி கருணாநிதியின் மகன் முதல்வர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் 7 உறுப்பினர்களுக்கு மேல் உள்ள கட்சிகளுக்கு டெல்லியில் கட்சி அலுவலகம் கட்ட இடம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு எடுத்த முடிவின் அடிப்படையில் 2013ஆவது ஆண்டு டெல்லி தீனதயாள் உபாத்யா மார்க் பகுதியில் திமுகவிற்கு கட்சி அலுவலகம் அமைக்க இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த ஆண்டுதான் அந்த இடத்தில் திமுகவிற்கான அலுவலகம் கட்டும் பணிகள் ஆரம்பித்தன. சென்னையை சேர்ந்த கட்டிட நிறுவனம் ஒன்றே இந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. 3 மாடிகளுடன் பிரம்மாண்ட அளவில் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வெளிப்புறத்தில் 4 பிரம்மாண்டமான தூண்களுடன் மாளிகை வடிவில் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் நுழையும் பொழுதே வாயிலின் ஒருபுறம் கருணாநிதியின் மார்பளவு சிலையும் மறுபுறம் அண்ணாவின் மார்பளவு சிலையும் வைக்கப்பட்டுள்ளன. கட்டிடத்தின் வெளியே அண்ணா கலைஞர் அறிவாலயம் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற தோற்றம் செட்டிநாட்டு கட்டிட பாணியில் இருந்தாலும் உட்புறம் முழுவதும் நவீன வசதிகளோடு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. கீழ்த்தளத்தில் கட்சி கூட்டம் நடத்துவதற்காக மேடையுடன் கூடிய ஒரு பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே தலைவர்கள் ஓய்வெடுக்க சிறிய அறையும் உள்ளது. வாசலிலேயே 3 மாடிகளுக்கு செல்ல லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. முதல் மாடியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அமர்ந்து பேசுவதற்கான இடம், தலைவருக்கான பிரத்யேக அறை, பிரமிக்க வைக்கும் சோஃபா செட்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. முதல் தளத்திலும் 2ஆம் தளத்திலும் கான்பரன்ஸ் ரூம்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய 2 அறைகளும் கட்டப்பட்டுள்ளன. 2வது தளத்தில் சென்னை அறிவாலயத்தில் உள்ளது போலவே நூலகமும் அங்கு அமர்ந்து படிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. செய்தியாளர்கள் அமர்வதற்கான அறையும் தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களின் பயன்பாட்டிற்காக இணையம் மற்றும் தொலைபேசி வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. 3வது தளத்தில் எம்பிக்கள் அல்லது தமிழகத்திலிருந்து வரும் நிர்வாகிகள் தங்கிக் கொள்ள வசதியாக தங்கும் அறைகள் நட்சத்திர விடுதிகளுக்கு இணையாக உருவாக்கப்பட்டுள்ளன. தலைவருக்கு என்று தனியாக ஒரு தங்கும் அறையும் கட்டப்பட்டுள்ளது. மேலும் உள்ளரங்க சுவர்களில் சென்னை அறிவாலயத்தில் இருப்பது போன்று மரத்தால் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாடிப்படிகள் அனைத்தும் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கான்பரன்ஸ் அறை, ஓய்வு அறை, தலைவர்கள் ஆலோசனை நடத்தும் அறை என்று பல வசதிகளோடு கட்டப்பட்டுள்ள இந்த அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட நூல்களை வைக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதால் அதற்கான வேலைகளும் தற்பொழுது பரபரப்பாக நடந்து வருகிறது. தேனாம்பேட்டையின் தனி அடையாளமாக விளங்கிய அண்ணா அறிவாலயம் இனி தீனதயாள் உபாத்யா மார்க் பகுதியின் அடையாளமாகவும் மாறும் என்று உணர்ச்சி வயப்பட்டு சொல்கிறார்கள் உடன்பிறப்புகள்.